தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு கையெழுத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டே வந்து அழிய போறதுக்கான சூழ்நிலையில தான் இப்ப நம்ம இருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணு சுரங்க கனிமங்கள வந்து தோண்டுறதுக்கான அரசாணைய வந்து 1 இயர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து உங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஏன்னா, இது வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. நீங்க வந்தா இது சரியாகும்னு நம்பி தான் உங்கள ஓட்டு போட்டுருக்காங்க. இத அதிகமா தோண்டுனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது கடலோர பகுதி. ஒரு இயற்கை பேரழிவு வந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டா அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம்ல 21வது ஒரு பேராகிராஃபா என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரி மலையில் அ அணு அணு சுரங்க கனிமம் வந்து தோண்டக்கூடாது அப்படிங்கிறது மாரி நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல இது எப்படியாவது ஒன்றிய அரசு வந்து இத தடுத்து நிறுத்தணும். இது வந்து மக்களுக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நீங்களே அத பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்பவே தவறான விஷயம். தயவு செஞ்சு விஜய் அண்ணாவுக்கு ஒரு வேண்டுகோள். தயவு செஞ்சு தலையிட்டு இத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்ரெடி மலைகள வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறதே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா வந்து அழிய போறதுக்கான ஆரம்பம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்குது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியா வரக்கூடிய தென்பெண்ணை ஆற்றுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வரக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய எல்லா ரசாயன கலவைகளுமே கலந்து, அந்த ஆறுல வந்து கலந்து தான் வந்து ஒசூர், கிருஷ்ணகிரியா அந்த தென்பெண்ணை ஆற்றுல வந்து வருது. கிட்டத்தட்ட அந்த பல ஏக்கர் கிராமங்கள் வந்து அந்த நிலத்தடி நீரே நஞ்சாயி இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணுனா, அந்த விவசாய பொருட்கள சாப்பிடுறது மூலியமா புற்றுநோய் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க. இது எத்தன பேருக்கு தெரியும்? பல வருஷமா அதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மலைகள உடைக்கிறதுக்கும், இந்த கிருஷ்ணகிரி வழியா ஒசூர் இந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீகளுக்காகவும் பல மாசங்களா போராடிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இத தலையிட்டு இத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு வந்து 6 மாசம் டைம் வந்து குடுக்க முடியாது. இம்மீடியட்டா இதுல வந்து தலையிட்டு நிறுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒசூர், கிருஷ்ணகிரி சம்மந்தப்பட்ட பகுதிகள். முடிஞ்ச அளவு உங்களால இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு இத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதே மாரியான இன்ஃபர்மேஷன வந்து நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.